இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் மழை, கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தயார் நிலை. புதுச்சேரியில் பிடிபட்ட இருசக்கர வாகன கொள்ளையர்கள், காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையால் வாகனங்கள் பறிமுதல். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு, பிரதான சாலை ஆக்கிரமிக்கும் மீன் கடைகளால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரியில் கைரேகை கொண்டு வங்கிக் கணக்கில் லட்சக்கணக்கில் மோசடி, திருட்டை தடுக்க வழிகாட்டுதல்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் கடலும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை காலம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 தினங்களாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜனவரி 7 முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையில் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் கருமேகங்கள் சூழ்ந்து அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. கடலின் அலை அதிக அளவில் இருப்பதால் கடலோரத்தில் உள்ள மீனவர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து செல்கின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்ட 3 காவல்துறையினர் கைது செய்து 17 வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் வீடுகளுக்கு வாட்டர் கேன் சப்ளை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி அன்று இரவு தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு மறுநாள் காலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமாய் மறந்து போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 வாலிபர்கள் மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த வாலிபர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்தனர். அதன்படி அந்த நபர்கள் புதுச்சேரி லாஸ்பேட், பெரியகடை, உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தன்வந்திரி நகர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் சாரம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகம் படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு வாலிபரை பிடிக்க முயற்பட்ட போது அவர் தப்பி செல்ல முயன்றார். அப்போது அவரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த அதே நபர்தான் தப்பித்து செல்ல முயன்றவர் என தெரியவர அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் எனவும் இவர் தனது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த வேலன், மணிகண்டன் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளாக நெல்லித்தோப்பில் தங்கியிருந்து லெனின் வீதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வந்ததாகவும் தெரிகிறது. வேலன் கொடுத்த யோசனையின் காரணமாக இரவு நேரங்களில் நகரப்பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு திருடிய வாகனங்களை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி விரைந்த காவல்துறையினர் அங்கிருந்த வேலன் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த புதுச்சேரியில் இருந்து திருடி விற்பனை செய்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 17 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உப்பளம் பிரதான சாலையின் ஓரங்களில் மீன் விற்கும் கடைகள் அதிகரித்து காணப்படுவதால் அப்பகுதியில் தேவையற்ற போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு அருகே சாலையோர மீன் கடைகள் அதிக அளவில் காணப்படுகிறது. பொதுவாக காலை, மாலை என 2 வேளைகளிலும் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் செல்லும் சாலையின் ஓரமாகத்தான் பெரும்பாலான கடைகள் இருக்கும். புதிய மீன்கள் அதிக அளவில் கிடைப்பதால் பொதுமக்கள் பலர் அங்கு சென்று வாங்குவது வழக்கம். தற்போது மீன் விற்பவர்கள் துறைமுக சாலையையும் தாண்டி உப்பளத்தின் முக்கிய சாலையின் ஓரத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டு கடை அமைத்துள்ளனர். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற விடுமுறை தினத்தில் அப்பகுதியை திருவிழாவை போல் காட்சியளிக்கிறது. மீன் வாங்க வரும் பொதுமக்களும் தங்களின் வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. பெரும்பாலான வெளியூர் சுற்றுலா வாகனங்கள் அப்பகுதியை கடந்து செல்வதால் இதுபோன்ற சம்பவங்களால் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் மீன் விற்பவர்கள் தங்கள் கடைகளை
துறைமுகம் செல்லும் சாலையின் ஓரமாக அமைக்க வேண்டும் என அப்பகுதியை கடந்து செல்வோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீன் வாங்க வருபவர்களும் தங்களின் வாகனங்களை ஓரமாக நிறுத்திவிட்டு வாங்க சென்றால் தேவையற்ற போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த 62 பேர் வங்கிக் கணக்கில் கைரேகை பதிவை கொண்டு லட்சக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதால் அதனை தடுக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளன. புதுவையில் முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு உதவித்தொகைகள் வங்கிகள் மூலம் வழங்கப்படுகிறது. வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முதியோருக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு கைரேகையை பதிவு செய்து பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி உள்ளது. அந்த கைரேகை பதிவுகளை அதே போன்ற கைரேகையை சிலிக்கான் பதிவு மூலம் பிரதி எடுத்து OTP இன்றி வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை திருடுகின்றனர். இந்த முறையில் பணம் எடுப்பதை தடுக்கும் முறையை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். முதலில் கூகுளில் UIDAI.gov.in என்ற லிங்கை டைப் செய்து உள்ளே சென்றவுடன் ஆதார் எண் மற்றும் OTP பதிவிட வேண்டும் என்றும் லாக் மற்றும் அன்லாக் பயோமெட்ரிக் என தெரியும் என கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஓகே கிளிக் செய்ய வேண்டும் என்றும் இந்த உத்தரவு கொடுத்ததுடன் லாக் அண்ட் அன்லாக் என 2 ஆப்ஷன்கள் கேட்கும் என கூறப்படுகிறது. அதில் லாக் பயோமெட்ரிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து தங்கள் ஆதார் கைரேகை விவரங்களை லாக் செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கடந்த 2016ஆம் ஆண்டு புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது பஞ்சாயத்து தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதற்காக அரசு நியமித்த தேர்தல் அதிகாரியை அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரத்து செய்தார் என தெரிவித்தார். தற்போது ஆட்சியாளர்களே தேர்தலை தடுக்க நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெற்றுள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டால் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என கூறுவதாகவும், மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலிமைப்படுத்தாததால் அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தப்பித்துக் கொள்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு நிதி வந்துவிட்டது என்று சபாநாயகர் கூறுவதாகவும், ஆனால் சட்டமன்றம் கட்டுவதற்கு இன்னும் வரைபடம் கூட அனுப்பவில்லை என தெரிவித்துள்ள அவர், மாணவர்களுக்கு வழங்க உள்ள லேப்டாப்புகளுக்கு 8000 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் 2024-25ஆம் கல்வியாண்டில் முதுகலை படிப்பில் மாணவர்கள் சேர இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுவை பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு QUT PG 2024 அடிப்படையில் புதுவை பல்கலைக்கழகம் வழங்கும் பல்வேறு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான போர்ட்டல் கடந்த 26ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேர்க்கை பெற விரும்பும் மாணவர்கள் QUT PG தேர்வுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாடப்பிரிவுகளுக்கான தகுதிகளை கவனமாக பார்க்க வேண்டும் என்றும், புதுவை பல்கலைக்கழகம் வழங்கிய தேவையான தேர்வுத்தாள் குறியீடு பல்கலைக்கழக இணையதளத்தில் கிடைக்கும் தகவல் சிற்றேட்டில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தை விண்ணப்பதாரர்கள் தவறாமல் பார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் வெற்றி இலக்கை அடைந்த நிலையில் விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான புவியீர்ப்பு விசையில்லா ஒரு ஒளிவட்ட பாதையில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய வரலாற்றை படைத்துள்ளதாகவும் இந்திய அறிவியல் தொழில்நுட்பம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மனித குலத்தின் உயர்வுக்கு பயன்படும் இந்த சூரிய ஆராய்ச்சியை சாத்தியப்படுத்தியுள்ள நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் சாதனையை நம்மை எல்லாம் பெருமை கொள்ள செய்வதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுச்சேரியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5800 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 770 ரூபாய். இத்துடன் AM செய்தி நிறைவடைந்தன. வணக்கம்.